Hi guys, .NET 30 days 30 concept challenge. இன்னைக்கு day 5. பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா CLR. CLR னா வேற ஒண்ணும் கிடையாது. Common language run time தான் நம்ம என்னன்னு சொல்றோம் CLR னு சொல்றோம். CLR is the one of the basic and important component in .NET framework. CLR இல்லாம நம்மளால .NET ல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் பண்ண முடியாது. CLR தான் நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது அப்படினு கேட்டிங்கனா .NET ஓட ஒட்டுமொத்த புரோகிராமையும் நமக்கு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் கொடுக்கிறது யார் அப்படினு கேட்டிங்கனா CLR தான். CLR நமக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படினு பாத்தீங்க அப்படினா டைப் சேஃப்டி, மெமரி மேனேஜ்மெண்ட், நீங்கள் தேவையில்லாம மெமரி ஸ்பேஸ் இருக்குன்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நமக்கு என்னன்னா CLR மட்டும் தான். CLRல இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. லைக் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா CTS, CLS, GC, JIT அப்படின்னு வேரியஸ் டைப் காம்போனன்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறதுக்கு. இதில் GC எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா GC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கார்பேஜ் கலெக்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா மெமரி மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோம். CTS அப்படின்னா காமன் டைப் சிஸ்டம், இது டைப் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் டைப் சேஃப்டிக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். CLS அப்படின்னா காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல .NETல மோர் தென் 60+ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் டைப் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நம்ம CLS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.